Hey children, welcome to science class. So last week we saw surface tension, then viscous force, இல்லைனா viscosity அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம் இல்லையாம்மா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸில் பார்த்தோம். தென் சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். தென் அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தாச்சு. தென் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நவ் we are going to see the topic friction. So what is the topic here? Friction. Friction அப்படின்னா என்னம்மா? ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு அப்படின்னு சொல்லலாம். உராய்வு. ஸோ இதுவே நம்ம இப்போ ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மளோட பாதம், அதாவது கீழே நம்ம ஸ்லிப்பர்ஸ் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த கிரவுண்டுக்கும் அந்த ரோடுக்கும் அந்த பாதத்துக்கும் இடையில ஃப்ரிக்ஷன்ஸ் உராய்வு இருக்கிறதுனால தான் நம்ம கீழே விழுகாமல் நம்மளால் நடக்க முடியுது. ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸோ வி வாக் ஆன் ரோட்ஸ் வித்தவுட் ஃபாலிங். வி வாக் ஆன் ரோட்ஸ் வித்தவுட் ஃபாலிங் பட் வி டென் டு ஃபால் வென் வி வாக் ஆன் வெட் சர்ஃபேசஸ். அதாவது ஒரு ஈரமான தரையிலையோ ஈரமான இடத்துல நடக்கும்போது நம்ம என்ன ஆயிடுவோம், கண்டிப்பாக வலிக்கி விட்டு கீழே விழுந்துருவோம் இல்லைங்களா. ஸோ ஆனால் ரோட்டில் நடக்கும்போது நம்மளால் ஈஸியாக நடக்க முடியுது. அப்போ என்ன காரணம் அதுக்கு? அந்த ரோடுக்கும் நம்மளோட அந்த ஃபீட்டுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். உராய்வுனா அப்படியே தேய்ச்சிட்டே போகிறது கிடையாது, நம்ம அந்த கிரிப்போடு நடக்கிறது சரிங்களா. ஸோ வி வாக் ஆன் ரோட்ஸ் சேஃப்லி பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ரோட்டில் நம்ம சேஃபாக நடக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஃப்ரிக்ஷன் தான் காரணம். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃபீட் அண்ட் த ரோடு. ஃபீட்டுக்கும் ரோடுக்கும் இடையில ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்னால தான் நம்ம கீழே விழுகாமல் நடக்க முடியுது. பட் த ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் வென் வி வாக் ஆன் வெட் சர்ஃபேஸ். இதுவே நம்ம ஈரமான தரையில் நடக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் என்னவாயிருது, அந்த உராய்வு குறைஞ்சிருது, கம்மியாயிருது. ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் வென் வி வாக் ஆன் வெட் சர்ஃபேஸ் அண்ட் ஸோ வி டென் டு ஃபால். அதனால தான் நம்ம கீழே விழுந்துடுறோம். ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு புரியுதுங்களா? ஸோ நம்ம ரோட்டில் நம்மளால் நல்லா நடக்க முடியுது அப்படின்னா நம்மளோட அந்த ஃபீட்டுக்கும் பாதத்துக்கும் ரோடுக்கும் இடையில என்னது, ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம ரோட்டில் சேஃபாக நடக்க முடியுது. இதுவே நம்மளால் அந்த ஒரு ஈரமான தரையில் என்ன ஆகும், கண்டிப்பாக வழுக்கல் ஏற்படும், அதாவது வழுக்கி விழுவோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ காரணம் என்ன அப்படின்னா அந்த ஈரமான தரையாக இருக்கும்போது அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், அதனால் நம்ம கீழே விழுந்துடுறோம் சரிங்களா. அடுத்தது பார்ப்போமா, ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. திஸ் இஸ் a 2 mark question. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைனா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி உருவாகுது அப்படின்னா arises when 2 or more bodies. இப்போ 2 அப்படின்னா நம்மளோட கால் அடி, அதாவது ஃபீட்டும் ரோடும், அப்போ அந்த 2 bodies அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை அப்படின்னா எது வேணாலும் வச்சுக்கலாம். 2 or more bodies in contact move or tend to move. அதாவது 2 பாடிஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ரோட்டில் போகுது அப்படின்னா அப்போ கார் டயர் என்ன ஆகுது, ரோடோட கான்டாக்டில் இருக்குது. டயர் ரோடு மேலே என்ன இருக்குது, கான்டாக்டில் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் சொல்கிறாங்க, அந்த 2 பாடிஸ், ஒன்று கார் டயர், இன்னொன்று ரோடு. ஸோ அப்போ அந்த 2 பாடிஸ் இல்லைன்னா 2 or more bodies in contact move or tend to move. அதை மூவ் பண்ண வைக்குது. ரிலேட்டிவ் டு ஈச் அதர், ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. ஸோ அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு டயக்ராம் சும்மா டயக்ராமில் காட்டுறேன். என்னென்னா இப்போ இதுதான் இதுதான் கார் வீல் வச்சுக்கோங்க, இது ரோடு சரிங்களா. இந்த ரோட்டில் இந்த கார் வீல் என்னவாயிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போது கார் வீல் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இதுதாம்மா, இது கார் வீலோட மூவிங், இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இது கார், இது என்னென்னு சொன்னோம், காரோட வீல் சரிங்களா. இப்போ வீல் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது,
ஆனால் ரோடுக்கு அது வந்து எப்படி இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுமா இந்த இடத்துல, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் அரைசஸ் when two or more bodies in contact move or tend to move relative to each other. It acts always in opposite direction. இப்போ காமிச்சு இல்லைங்களா, ஸோ அதான் எப்போவுமே வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. This force produced due to the geometrical dissimilarities. அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, this force அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஜியாமெட்ரிக்கல் டிஸ்சிமிலாரிட்டிஸ். அதாவது அந்த ஷேப்ஸ் வந்து மாறுது. இப்போ கார் டயர், ரோடு வந்து பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும், ஆனால் டயர் வந்து ஷேப் வந்து மாறிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ அதான் திஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஜியாமெட்ரிக்கல் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடிஸ் which are in relative motion. So friction can produce the following effects. Friction இன்னும் சில எஃபெக்ட்ஸை கூட ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அந்த மூவிங் நம்மளால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியாது, அதை மூவ் பண்ண முடியாது. அடுத்தது இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். வியர்னா அணிஞ்சிக்கிறது அப்படின்னு தெரியும், டியர்னா அது அப்படியே கிழிஞ்சு போகிறது. நம்ம ஏதோ ஒன்று இப்போ ஒரு ஷூ வியர் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு கொஞ்சம் நாள் போக என்ன அதையே யூஸ் பண்ண அது என்னாக ஆரம்பிக்கும், கிளிய ஆரம்பிக்கும் அப்படியே. ஸோ அதை தான் வந்து வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். அடுத்தது இட் ப்ரொடியூசஸ் ஹீட். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த வியர் அண்ட் டியர் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் வியர் அண்ட் டியர். இந்த டயர் என்ன இருக்குது பாருங்களேன், இதுதான் வந்து வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இந்த பார்ட் வந்து என்னவாயிருக்கு பாருங்கள். ஸோ அப்போ அந்த யூஸ் பண்ணுறதுனால இப்போ ரேஸ் கார்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா, சப்போஸ் அந்த ரேஸ் கார்ஸ் வந்துட்டு ஏர் ஓரளவுக்கு ஃபில்லாக இருக்கணும், அது போகக்கூடிய வேகத்துக்கு அந்த சைடில் என்ன வரும், நெருப்பு பொறி வரும் பாருங்கள், அதுதான் ஹீட் இட் ப்ரொடியூசஸ் ஹீட். சில நேரங்களில் உராய்வு ஏற்படுறதுனால நெருப்பு பொறி கூட ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் வியர் அண்ட் டியர் ப்ராசஸ். அடுத்தது என்ன பார்த்தோம், ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். இதோ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ என்ன ஆகுது, ஆக்ஷன் விமன் புஷ் ஆன் பிளாக். அதாவது இந்த விமன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாக்கை புஷ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பிளாக் வந்து என்ன ஆகலைங்க, புஷ் ஆகலை, மூவ் ஆகலை. என்ன காரணம், அந்த பிளாக்குக்கும் அந்த சர்ஃபேஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ஃபேஸ்க்கும் இடையில என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஷூஸ் அண்ட் த ஃப்ளோர் அண்ட் ஆல்சோ திஸ் பிளாக் அண்ட் த ஃப்ளோர். இந்த பிளாக்குக்கும் ஃப்ளோருக்கும் இடையில ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரியாக்ஷன் பிளாக் புஷ் விமன் பேக். அதாவது ஆக்ஷன் வந்துட்டு விமன் வந்துட்டு பிளாக்கை புஷ் பண்ணுறாங்க, அந்த பிளாக் மூவ் ஆகலை, ஆனால் என்ன ஆகுது, அவங்க வந்து பேக்வேர்டில் மூவ் ஆகுறாங்க. ரியாக்ஷன் ஃபோர்ஸ் என்ன நடக்குது, பிளாக் புஷ் விமன் பேக். இப்போ இதை வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஷூஸ் அண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இப்போ இந்த வியர் அண்ட் டியர் ப்ராசஸ் தான் என்னென்னு புரிஞ்சிடுச்சிங்களா. ஸோ ரிலேட்டிவ் மோஷன், ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன், இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட், இட் ப்ரொடியூசஸ் ஹீட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்குறோம். Friction can be classified into two basic types. One is static friction and another one is kinetic friction. இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் பார்த்திங்கன்னா அது அப்படியே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, இப்போ வெளியில் நம்ம பைக் நிப்பாட்டியிருக்கோன்னா பைக்கு, சோஃபா, சேரு, இது எல்லாமே வந்து என்னது, இட் வில் பி இன் அ ரெஸ்ட் பொசிஷன் தான். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட், அதாவது த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாடிஸ், அந்த உராய்வு வந்துட்டு அந்த பாடிஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னா விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ த பாடிஸ், த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பாடிஸ் which are at rest is called static friction. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி, அதாவது ரிஜிட்னா அதே இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ராங் அப்படின்னு கூட மீனிங் இருக்கிறதுக்கு.
all the objects are rigidly placed to be at rest on the earth. ஸோ இப்போ அந்த அதுக்கு தான் இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம இப்போ இந்த சோஃபா காமிச்சோம் இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது சோஃபா வந்து எதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷன், அதுக்கு ஆப்போசிட். 2 ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்களா, ஒரு லெஃப்ட்டில் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்குது, இங்கே கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அப்போ ஒயிட் கலரில் இருக்கிறது த ஆப்ஜெக்ட், அதாவது சோஃபா, இட் வில் பி இன் ரெஸ்ட். ஸோ அதை சொல்கிறாங்க, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும்போது இட் ப்ரொடியூசஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கீழே இருக்கக்கூடிய க்ரீன் ஏரோ மார்க் அது வந்து ஃப்ரிக்ஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்துட்டு எல்லா பொருள்லையும் கண்டிப்பாக என்னது ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அதை தான் வந்து இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க, ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்ட் டு பி அட் ரெஸ்ட் ஆன் த எர்த் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்ததுமா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா இப்போ நம்ம சைக்கிளில் மூவ் ஆகிட்ருக்கோம், இல்லை காரில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. அப்போ மூவிங் ஆப்ஜெக்ட் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய உராய்வுக்கு பேர் தான் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷனுங்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த மோஷன் ஆஃப் பாடிஸ். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னா, ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் வெளிப்படுறது. Friction existing during the motion of bodies is called kinetic friction. So kinetic friction can be classified into sliding friction, rolling friction. அதாவது kinetic friction 2 types சொல்கிறாங்க. ஒன்று வந்து kinetic friction 2 types சொல்கிறாங்க. ஒன்று வந்து sliding friction, இன்னொன்று வந்து rolling friction. உங்களுக்கு நம்ம அந்த ஸ்லைட் அப்படிங்கிறது தெரியும்ல, அதை சறுக்கு மரம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம மேலே ஏறி உட்காந்து அதுலேருந்து என்ன பண்ணுவோம், சறுக்கிட்டே வருவோம் இல்லைங்களாம்மா. ஸோ அப்படி அதை தான் வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம உட்காரும்போது சல்லுன்னு என்ன ஆகும், மேலேருந்து கீழே நம்மளை இறக்கி விடும். அப்போ அந்த இடத்துல கூட நமக்கு என்னது ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன, நத்திங் பட் த மோஷன் ஆஃப் பாடிஸ். ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டிங் டியூரிங் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். Further, kinetic friction is classified into 2 types. One is sliding friction and another one is rolling friction. அடுத்தது பாருங்க, when a body slides over the surface of another body. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்லைட் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த சறுக்கு மரம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்கிற மீனிங் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொன்னது. அது மேலே ஏறி உட்கார்ந்தோம் அப்படின்னா நமக்கு என்னது, அப்படியே சறுக்கிட்டே கீழே இறங்கும் இல்லைங்களா. ஸோ when a body slides over the surface of another body. இப்போ நீங்கள் அப்புறம் அந்த ஸ்லைட்ஸ் அது மேலே ஏறி உட்காடுறீங்க. இப்போ the friction acting between the surface in contact. இப்போ நம்ம அதாவது நம்மளோட பாடி ப்ளஸ் அந்த சர்ஃபேஸ் அது ரெண்டும் என்னது காண்டாக்டில் இருக்கும்போது இட் ப்ரொடியூசஸ் த ஃப்ரிக்ஷன். இதுக்கு பேர் தான் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் என்னம்மா, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். அடுத்தது when a body rolls over another surface. ரோல்ஸ்னால் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார், இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு அந்த புல்லக் காட், அதாவது மாட்டு வண்டி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ மாட்டு வண்டியில் என்னம்மா ஃபிட் பண்ணியிருந்தாங்க, சைடில் பெரிய வீல், அதாவது வுட்டு, அதாவது மரத்தால் ஆன பெரிய வீல் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணாங்க, இது ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக டயர் வீல்ஸ் யூஸ் பண்ணாங்க. டயர் வீல்ஸ் யூஸ் பண்ணும்போது வேகமாகவும் போச்சு, ஈஸியாகவும் ரோல் ஆச்சு. அதாவது அந்த மரத்தால் ஆன வீலும் வந்து வேகமாக போகும், ஆனால் அது வந்துட்டு என்னது, அது ரோலிங் ஃப்ரிக்ஷன் டயரை விட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு மாட்டு வண்டியில் அந்த வீலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் காரு, பஸ்ஸு, ட்ரக்ஸு அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னது வீல்ஸ் வந்துட்டு லார்ஜ் சைஸ் வீல்ஸ் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ரோலிங் ஃப்ரிக்ஷனுங்கும்போது ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இடத்துல என்னவாக இருக்கும்னா ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு, அதாவது ஃப்ரிக்ஷன் அதில் ஏற்படக்கூடிய உராய்வு வந்து ரோலிங் டைமில் ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, த ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் பிட்வீன் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். அடுத்தது இஸ் கால்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஒரே ஒரு தடவை, when a body slides over the surface of another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. அடுத்தது பாருங்க, when a body rolls over another surface.
இப்போ நம்ம ட்ராலியே யூஸ் பண்ணுறோம், அதாவது சூட்கேஸில் கீழே வந்து 2 வீல் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னது, நம்ம ஸ்டெப்ஸ் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படிலாம் போகும்போது அங்கே வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப தூரம் நடக்கணும். அப்போ நம்மளால் அந்த வெயிட்டு தூக்கிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ட்ராலியில் வந்து இருக்கும் 2 வீலு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ மேலே ஒரு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம ஈஸியாக அப்போ வந்து என்ன ஆகும், அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனும் கம்மி, ப்ளஸ் நமக்கும் வந்துட்டு அந்த வெயிட் தூக்குற அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ த ஃப்ரிக்ஷன் ஆக்டிங் பிட்வீன் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட் இஸ் கால்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ், அதாவது அதில் ஏற்படக்கூடிய உராய்வு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரோலிங்கில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் வை வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் வெஹிக்கிள்ஸ். அதனால தான் வந்துட்டு என்னது, வெஹிக்கிள்ஸில் வந்துட்டு வீல்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, ட்ராலிஸ் அண்ட் சூட்கேசஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்தது பார்ப்போம், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வை வந்துட்டு எது வந்து அஃபெக்ட் பண்ணுது பாருங்கள். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் ஃப்ரிக்ஷன் ஆர் கிவன் பிலோ. ஒன்று வந்து நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அதாவது குண்டும் குழியுமான ஒரு பாதைன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பராக இல்லாத அந்த ரோட் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன ஆகுமா, ஃப்ரிக்ஷன் எங்கே அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ரோலிங் ஸ்மூத் சர்ஃபேஸ்லையா இல்லை கரடு முரடான பாதையிலையா, அதாவது இர்ரெகுலர் சர்ஃபேஸ்லையா. அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே வந்துட்டு இர்ரெகுலர், அதாவது ரஃப் சர்ஃபேஸில் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அதிக அளவில் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸோ மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட், இதுதான் நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. மூவிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ் வில் பி டிஃபிகல்ட். ரஃப் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணணும், இப்போ ரோலே பண்ணுறோம் இல்லை தள்ளணும் அப்படின்னா கூட அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நமக்கு கடினமாக இருக்கும். இதுவே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் வச்சோம் அப்படின்னா பட் வி கேன் ஈஸிலி மூவ் இட் ஆன் எ ஸ்மூத் சர்ஃபேஸ். இட் இஸ் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸ்லையும் ரஃப் சர்ஃபேஸ்லையும் ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாகும், வேரி ஆகும். ஸ்மூத் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், ரஃப் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் அதிக அளவில் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, இதுதான் நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ். அடுத்தது வெயிட் ஆஃப் த பாடி. வெயிட் ஆஃப் த பாடியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஈஸி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட்ஸ் கேரியர். அதாவது நம்ம இப்போ சைக்கிளை வந்துட்டு கேரியரில் எதுவுமே இல்லைன்னா, அதாவது அந்த பின்னாடி இருக்கிற கேரியரில் எந்த வெயிட்டுமே இல்லைன்னா நம்மளால் ஈஸியாக சைக்கிளை பெடல் பண்ணிட்டு போக முடியும், அது நல்லாவே தெரியும். இதுவே பின்னாடி நம்ம லோடு யாராவது ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா, யாராவது உட்காந்துருக்காங்க, இப்போ அவங்கள வச்சுட்டு நம்ம பெடல் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பெடல். அதை வந்து நம்மளால் ஈஸியாக வேகமாக நம்மளால் போக முடியாது. அப்போ என்ன காரணம், வெயிட் அதிகமாகும் போது இந்த சைக்கிள் டயருக்கும் ரோடுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து, ரோட்டில் தானே நம்ம ஓட்டுறோம், அப்போ அந்த சைக்கிள் டயருக்கும் அந்த ரோட்டுக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும். அப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இட் இஸ் ஈஸி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட்ஸ் கேரியர் வித் எ லோடு பிளேஸ்ட் ஆன் இட்ஸ் கேரியர். சப்போஸ் கேரியரில் லோடு பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு மூவ் வெயிட். அதை வந்து நம்மளால் டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா பிகாஸ் the weight on the carrier increases the friction between the surface of the tire and the road. இப்போ நான் சொன்னதே தான், அந்த ரோடுக்கும் டயருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாயிரும், அதிகமாயிரும். ஸோ வெயிட் ஆன் த கேரியரில் நம்ம வெயிட் அதிகமாக வச்சோன்னா ரோடுக்கும் டயருக்கும் இடையில உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து என்னவாயிருங்க, அதிகமாயிரும். ஸோ இப்போ திஸ் இஸ் த ஒன் ரீசன். அப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷனில் ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ் பார்த்தோம், அடுத்தது வெயிட் ஆஃப் அ பாடி பார்த்தோம், அடுத்தது ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா ஃபார் அ கிவன் வெயிட் த ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதாவது ஃப்ரிக்ஷன் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ நம்மளோட அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனும் அங்கே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோட் ரோலர், இன்னொன்று வந்து சைக்கிள். நீங்களே பாருங்கள், ரோட் ரோலரோட வீல் வந்து எவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அப்போ அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அங்கே வந்து என்னது, ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ ஃப்ரிக்ஷனும் எப்படி இருக்கும், ரோட் ரோலர் வேகமாக போகுமா, கிடையாது, ஸ்லோவாக தான் போகும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அதோட வீல்ஸும் வந்து பெருசாக, ரொம்ப பெருசாக இருக்கும்.
அப்போ ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து அங்கே என்னவாக இருக்குது, அதிகமாகும் போது, இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ஃப்ரிக்ஷனும் என்னவாகும், அங்கே அதிகமாகும். இதே நம்ம சைக்கிள் டயர் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஷார்ட் இன் சைஸ், அந்த டியூப் டயர் டியூப் சைக்கிள் டயர் எப்படி இருக்கும், அதோட ஏரியா ஆஃப் காண்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், சைக்கிளில் வேகமாகவும் நம்மளால் போக முடியும். அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனும் என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. For a given weight, the friction is directly related to the area of contact between the two surfaces. If the area of contact is greater, then friction will be greater too. Area of contact ரொம்ப அதிகமாக இருந்தால் ஃப்ரிக்ஷனும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ரோட் ரோலர் ஹேஸ் அ ப்ராட் பேஸ். ரோட் ரோலருக்கு வந்துட்டு என்ன இருக்கும், அந்த வீல் ப்ராடாக இருக்கும். ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் ஆன் த ரோடு. அப்போ ரோட்டில் போகும்போது அது அதிகமான ஃப்ரிக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் சைக்கிள் ஹேஸ் த லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஏன்னா அதோட டயர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏரியா ஆஃப் காண்டாக்ட் அதுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ சின்ஸ் த ஏரியா ஆஃப் த டயர் வித் த சர்ஃபேஸ் ஆஃப் ரோடு இஸ் லெஸ். அதை தான் சொல்கிறாங்கம்மா. அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை, நம்மளால் எந்த ஒரு விஷயங்களும் இயக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கையில் எடுக்கிறோம், நமக்கு தேவையான ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கோம், தண்ணி குடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் எடுக்கிறோம், ஒரு டம்ளர் எடுக்கிறோம், அதை எடுத்து பிடிச்சி தண்ணியை மொண்டு நம்ம வாயில் ஊற்றுறோம். இப்போ அது வரைக்கும் அந்த டம்ளர் நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த கைக்கும் அந்த ஹேண்டுக்கும் அந்த டம்ளருக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால தான் நம்மளால் அதை ஈஸியாக கையில் பிடிக்க முடியுது. எந்த ஒரு விஷயமே வந்துட்டு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் அவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இட் இஸ் டிசைரபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். we can hold objects in our hand due to friction. அதை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் பாயிண்டில். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். we can walk on the road. அடுத்த செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, நம்ம we can walk on the road. we can walk on the road because of friction. நம்ம ரோட்டில் நடக்கிறோம், ஈஸியாக நம்மளால் கீழே விழுகாமல் நடக்க முடியுது அப்படின்னா அந்த ரோடுக்கும் நம்மளோட ஃபீட், அந்த ஃபூட்டுக்கும் பாதங்களுக்கும் இடையில வந்துட்டு ஃப்ரிக்ஷன் உராய்வு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக ரோட்டில் நடக்க முடியுது. ஸோ we can walk on the road because of friction. The friction between footwear and the ground. footwearனா நம்ம காலணிகள் அப்படின்னு, அதாவது செருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதான். and the ground help us to walk without slipping. நம்ம கீழே விழுகாமல் அது தடுக்குது. அதே மாதிரி ரைட்டிங் ஆன் அ பேப்பர் வித் த பென் இஸ் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். நம்ம வந்து பென் யூஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பேப்பருக்கும் பென்னுக்கும் இடையில வந்துட்டு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக எழுத முடியுது. அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ்னால் உங்களுக்கே நல்லா தெரியும், கார், பைக்கு, டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ், த்ரீ வீலர்ஸ், இது எல்லாமே. ஸோ இப்போ ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு த ஃப்ரிக்ஷன் வந்து ரோட்டுக்கும் டயருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் சேஃபாக வந்து என்னவாகுது, மூவ் ஆகுது. ஸோ பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோடு பிரேக்ஸ் கேன் பி அப்ளைட் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் த பிரேக் ஷூஸ். இப்போ பிரேக் அப்ளை பண்ணனா பிரேக்கே பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக இட் மேட் அன் ஆக்சிடென்ட். அதுவே அந்த இடத்துல பிரேக் ஷூஸ் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அதுவும் வந்து ஃப்ரிக்ஷன், அந்த உராய்வுனால தான், அந்த பிரேக் ஷூஸ் போய் அந்த வீலில் டச் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது, அந்த இடத்துல வீல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. இட் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் த ரோட். Brakes can be applied due to frictional resistance on brake shoes. அடுத்தது we are able to light a matchstick. நம்மளால் வந்துட்டு matchstick, அதாவது தீப்பெட்டி இருக்குன்னா அதை நம்மளால் ஸோ லைட் a matchstick, அதுதான். அடுத்தது ஷூ கிளாத்ஸ்னால் என்னென்னா தைக்கிறது, துணி வந்து தைக்க முடியுது அப்படின்னா இதுக்கு காரணம் ஃப்ரிக்ஷன் தான். டை அண்ட் நாட், அதாவது முடிச்சு போட முடியுது. ஆர் ஃபிக்ஸ் அண்ட் நெயில் ஆன் த வால், அதாவது ஆணி அடிக்க முடியுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த டயக்ராம் பாருங்களேன், இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பிளாக்கை வந்து மூவ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த பிளாக் வந்து என்னது மூவ் ஆகவே இல்லை. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு எல்லோ கலர் ஏரோ மார்க் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் கால்ட் ஆஸ் ஃப்ரிக்ஷன். அப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இந்த டயக்ராம் பாருங்கள், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் ரைட் சைடில் இருக்கிறது. ஆப்ஜெக்ட் இஸ் ஆக்சிலரேட்டிங், புஷ் பண்ண அதாவது கீழே வந்து ஃப்ரிக்ஷன் குறையும் போது ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக என்னவாக ஆரம்பிக்குது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா, இதுக்கு பேர் தான் பால் பியரிங்ஸ். இதுக்கு பேர் என்னதுமா, பால் பியரிங்ஸ். அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வை வந்து குறைக்கிறதுக்கு we have to use this ball bearings. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்.
ஸோ அவ்வளோதான், இந்த லாஸ்ட் பேஜ் முடிஞ்சிருச்சு. தோ ஃப்ரிக்ஷன் மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி. ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டுருக்கு. இட் ஹேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. இதில் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் நெசசரி ஈவில். இதுக்கு என்ன பேர் இருக்குது? நெசசரி ஈவில். அந்த ஃப்ரிக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? நெசசரி ஈவில். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேஸஸ் ரப்பிங் வித் ஈச் அதர். அதாவது உராய்வு ஏற்படுறதுனால ஒன்று நெருப்பு பொறி ஏற்படுது, இல்லைனா வியர் அண்ட் டியர் ப்ராசஸ் அணிஞ்சு அதுக்கப்புறம் என்ன வருது, அது கிழிஞ்சு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேஸஸ் ரப்பிங் வித் ஈச் அதர். அதாவது ஒரு சர்ஃபேஸும் இன்னொரு சர்ஃபேஸும் ரப் ஆகும்போது, அதை உரசும் போது, உராய்வு ஏற்படும் போது அதை சீக்கிரமாகவே என்னவாயிரும் அந்த மெஷினில். இப்போ மெஷினரிஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதிக அளவில் மிஷின்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஃப்ரிக்ஷன் ப்ராசஸ் ஏற்படும். அந்த உராய்வு ஏற்படும் போது மிஷினரிஸ் சீக்கிரமாக என்னவாயிரும், டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் வியர்ஸ் அவுட் த சர்ஃபேஸஸ் ரப்பிங் வித் ஈச் அதர் லைக் ஸ்க்ரூஸ் அண்ட் கியர்ஸ் இன் த மெஷின்ஸ் ஆர் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ். சோல்ஸ் ஆஃப் ஷூஸ்னால் ஷூஸோட அடி பாகம் இருக்குது பாருங்கள், அந்த பேஸ் பாட்டம் இருக்குது இல்லைங்களா, பாட்டம் ஆஃப் ஷூஸை தான் வந்து சோல்ஸ் ஆஃப் ஷூஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அது புதுசாக வாங்கும்போது நல்லாயிருக்கும். அதுவே 1 இயர் போயிடுச்சு அப்படின்னா, 1 இயர் வேண்டாம், 6 months நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ரெகுலராக என்னாக ஆரம்பிச்சிடும், அது கிளிய ஆரம்பிச்சிடும். தென் வி பை எ நியூ ஷூஸ். அதை தான் சோல்ஸ் ஆஃப் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹேஸ் டு பி கிவன். அதாவது அதிக அளவில் அந்த மெஷின்ஸ்லலாம் அதிக அளவில் நம்ம எஃபர்ட் கொடுத்தோம் அப்படின்னா டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா, while ஆப்ரேட்டிங் எ மெஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம அதிகமான எஃபர்ட் போட்டோன்னா திஸ் லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. நம்ம எனர்ஜி எல்லாம் என்ன ஆயிரோங்க, வேஸ்ட் ஆயிரும். அடுத்தது இன்னொன்று என்னது, ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட். நம்ம ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. இப்போ ரேஸ் காஸ்ட்லாம் போகுது அப்படின்னா வேகமாக போகும்போது கண்டிப்பாக அந்த சைடில் என்னது, நெருப்பு பொறி வரும். அதே மாதிரி தான் மெஷின்ஸ்லேயும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி. இப்போ நம்ம பாம்ஸ், நம்மளோட கைகளே வந்து சேர்த்து வேகமாக தேய்க்கும், உரசும் போது என்னாகும், அதிலேருந்து அப்படியே ஹீட் ப்ரொடியூஸ், நெருப்பு வராது. அந்த இடத்துல வந்து நம்ம கையை வந்து கன்னத்தில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னது, ஃப்ரிக்ஷன் தான். ஸோ விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின். ஸோ அப்போ அந்த ஃப்ரிக்ஷன், அந்த நெருப்பு உருவாகிறதுனால அது என்ன பண்ணுது, ஃபிசிக்கல் டேமேஜை ஏற்படுத்துது மெஷின்ஸில். These are all the disadvantages of friction. அடுத்தது இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃப்ரிக்ஷன். அதாவது ஃப்ரிக்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை எப்படி குறைக்கலாம், ஃப்ரிக்ஷனை எப்படி குறைக்கலாம். இந்த டாபிக்ஸோட முடிஞ்சதுமா இந்த லெசன். ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதாவது ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இன்க்ரீசிங் தி ஏரியா ஆஃப் சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். அதாவது ஃப்ரிக்ஷனை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் கான்டாக்டை, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கான்டாக்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிளில் வந்துட்டு நம்ம பிரேக் ஷூஸ் அந்த வீல் பக்கத்தில் அந்த ரிம்மு கூட நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனே வீல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், அந்த பிரேக் ஷூஸ் வந்து அந்த ரிம்மில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால தான். ஸோ பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிள் ஹாவ் டு பி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அதை பெருசாக வச்சோம் அப்படின்னா that they are as close as possible to the rim. அதாவது அந்த ரிம்முக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்குது அப்படின்னா rim of the wheel in order to increase the friction. அப்போ என்ன ஆகும், நம்ம பிரேக் அப்ளை பண்ண உடனேயே ஃப்ரிக்ஷன் உராய்வு ஏற்பட்டு அந்த பிரேக் ஷூஸ் வந்து அந்த ரிம்மோட அட்டாச் ஆகி உடனடியாக சைக்கிளை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும். அதை தான் சொல்கிறாங்க, ஏரியா ஆஃப் கான்டாக்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஃப்ரிக்ஷன் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ அதை தான் சொல்லுங்கள், ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீசிங் தி ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஷூஸ் இன் எ சைக்கிள் had to be adjusted so that they are as close as possible to the rim of the wheel in order to increase the friction. அடுத்தது யூஸிங் லூப்ரிகன்ட்ஸ். இப்போ மெஷின்ஸ்லாம் பார்த்தோம்ல, மெஷினரிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஷட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நிறைய கடைகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஷட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது வந்துட்டு ஷட்டருக்கு வந்துட்டு அந்த டபுள் சைடு வீல் மாதிரி இருக்கும். அதாவது அந்த ரிங்கில் போயிட்டு அது வழியாக தான் அது மூவ் ஆகும். அப்போ அதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது துரு ஏற்படும். அப்போ அந்த துரு பிடிச்சிச்சு அப்படின்னா என்னவாயிரும், அது ஸ்ட்ரக் ஆயிரும். நம்மளால் ஷட்டரை க்ளோஸ் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியாது.
அப்போ அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தே ஹாவ் டு யூஸ் த க்ரீஸ். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷட்டரோட அந்த சைடு அந்த வீல் மூவ் ஆகிற இடத்துல சைட்ஸில் வந்துட்டு என்னென்னா க்ரீஸ் தடவி விடுவாங்க. அப்போ க்ரீஸ் தடவும் போது இட் ஹாவ் ஹைலி விஸ்கஸ் லிக்விடுன்னு சொல்ல முடியாது, க்ரீஸ் வந்து ஹை விஸ்கஸ். அது அப்போ வந்து அந்த ஃப்ரிக்ஷனை வந்து அது குறைக்குது, அந்த உராய்வை வந்து என்ன பண்ணுது அது குறைச்சிட்டாங்க, ஃப்ரிக்ஷன் லெஸ் ஆகும், நம்மளால் ஈஸியாக ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியும். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? நம்ம வீட்டிலே வந்துட்டு இப்போ சப்போஸ் நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தாழ்பால் போடுறோம் இல்லைங்களா, அப்போ அந்த தாழ்பால் போடும்போது ஒரு சவுண்டு வரலாம், ஒரு மாதிரி கீச் கீச்சின்னு சவுண்டு வரலாம். இல்லைனா தாழ்பால் நம்மளால் போட முடியல அப்படின்னா அது ரொம்ப டைட்டாக இருக்குது, அப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேலே வந்து கோகோனட் ஆயிலை நம்ம தடவணும் அப்படின்னா லைட்டாக கோகோனட் ஆயில் விட்டோம் அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்மூத் ஆயிரும், நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அந்த தாழ்பாலில் போட முடியும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கிறது, டிக்ரீஸிங் த ஃப்ரிக்ஷன். ஸோ அதுதான் சொல்கிறாங்க யூஸிங் லூப்ரிகன்ட்ஸ் as substance which reduces the frictional force. அதாவது ஃப்ரிக்ஷனை குறைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்துட்டு லூப்ரிகன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a substance which reduces the frictional force is called a lubricant. எக்ஸாம்பிள் grease. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ண அது அடிக்கடி யூஸ் பண்ணும்போது என்னாகும், துரு ஏறுறதுனால ஸ்ட்ரக் ஆகிக்கும், அது ஓப்பனாக க்ளோஸாக பண்ண முடியும். அப்போ அந்த சைட்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க க்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெஷினரிஸ்க்கும் இப்போ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அப்போ அது வந்து அங்கே வந்து லூப்ரிகண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்ம கார்லேயே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்டன் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா ஆயில் அந்த லூப்ரிகண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ஷட்டர்ஸ்க்கெலாம் அந்த க்ரீஸ் தடவுனா அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனை வந்து அது குறைச்சிரும். அடுத்தது கோகோனட் ஆயில் நான் சொன்னது, அடுத்து கிராஃபைட், கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்களா அதான் கேஸ்டர் ஆயில், அது கூட யூஸ் ஆகும் எக்ஸெட்ரா. ஸோ த லூப்ரிகன்ட்ஸ் ஃபில் அப் த கேப்ஸ் இன் த irregular surfaces. அந்த irregular surfaces இடையில போயிட்டு லூப்ரிகண்ட் ஆயில் வந்து ஃபில் ஆயிரும், அந்த கேப்ஸை ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மூத் பண்ணி கொடுக்கும், அதை ஸ்மூத் ஆகிட்டு ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். between the bodies in contact, this provides a smooth layer thus preventing a direct contact between their rough surfaces. இப்போ ஃப்ரிக்ஷனை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தா அடுத்தது யூஸிங் பால் பியரிங்ஸ். பால் பியரிங்ஸ் நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு. சின்ஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ரோலிங். ஸ்லைடிங் வந்து ஸ்லைடிங்லேருந்து எதுக்கு மாற்றினாங்க, ரோலிங்க்கு மாற்றினாங்க வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங்ஸ். ஃபார் த சேம் ரீசன் லெட் ஷார்ட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த பியரிங்ஸ் ஆஃப் அ சைக்கிள் ஹப். சைக்கிள் ஹப் அப்படிங்கிறது என்னென்னா அந்த சென்டரில் வீல் வந்திருக்கு பாருங்கள், அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த சென்டரில் இந்த மாதிரி பால் பியரிங்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க. அப்போ அந்த பால் பியரிங்ஸை போட்டிருக்கும் போது அந்த இடத்துல அந்த சைக்கிள் ஹப்பில் போடும்போது அந்த ஃப்ரிக்ஷன் அது வந்து லெஸ் பண்ணும், குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ரோலிங் ஃப்ரிக்ஷன் ரொம்பவே குறைவு. ஸ்லைடிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க எதன் மூலமாக, ரோலிங் மூலமாக வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங்ஸ். ஃபார் த சேம் ரீசன் லெட் ஷார்ட்ஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த bearing of a cycle hub. So இந்த டாப்பிக்கோட லெசன் ஓவர்மா. ஸோ லெசன் 2 force and pressure முடிஞ்சிருச்சு. Thank you children.